வியூவர்ஸ், இன்னைக்கு ஹலோ சமையல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான ஒரு தயிர் சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப அவசரமான டைம்ல செய்யறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தயிர் சாதம் செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகு வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகாய் கூட வெட்டி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் சேர்க்கலை. இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா அந்த இஞ்சியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதம் சூடாக இருக்கும் போதே ஒரு கனமான கரண்டியை வச்சு அழுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி நல்லா வந்துடும். இதுக்காக நம்ம தனியாக குழைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. தயிர் சாதம் கொஞ்சம் குழஞ்சிருந்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி நல்ல குண்டான கரண்டியை வச்சு இந்த மாதிரி பாருங்கள் இப்படி மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தயிர் ரெண்டும் சேர்த்து அந்த சாதத்தோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தயிரோ இல்லை பாலோ சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மதியத்துக்கு புளிக்காமல் இருக்கும். அதுக்காக பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் தயிர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தயிர் சரியாக இருக்குது இந்த சாதத்துக்கு. இப்போ அப்படியே நம்ம அந்த தாளிப்பை இந்த தயிரோடு சேர்த்துடலாம். சாதத்தில் சேர்த்து அதோட நான் கொஞ்சம் மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் திராட்சை அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே பரிமாறாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து பரிமாறுங்க. அப்போ தான் அந்த இஞ்சி அந்த தாளிப்பு எல்லாமே அந்த சாதத்தோடு மிக்ஸ் ஆகி நல்லா வரும். அதுக்காக தான். பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.